சுப்பு மவனே, எங்கடி இருக்க? டீ பிரேக்டா, அதான் சுட டீ குடிக்கலான்னு வந்திருக்கேன். டேய் டேய், என்னாச்சுடா? இங்கே மணவழியில் ஒருத்தர் நூடுல்ஸ் ஆகி உட்காந்துருக்கேன். உனக்கு சூடா டீ கேட்குதாடி? சரியான சேடிஸ்ட்ரி. இப்போ ஏன் கோழி குறவலையே பிடிச்ச மாதிரி கதறிட்டு இருக்க? ஆமாண்டி, ஆமாம், குறவலையே தான் பிடிச்சா. பிடிச்சாவா? ஆமாம், பிடிச்சா. என்ன சொல்கிற? நான் நேரில் வரேன், ஹாஃப் டே லீவ் போடு. அதெல்லாம் முடியாது, எனக்கு வேலை இருக்குது. என்னது முடியாதா? ஆமாம், முடியாது. ஸ்கூலில் நம்ம சீனியரை லவ் பண்ணுறேன்னு சொல்லி ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு போனப்போ அந்த குண்டுமல்லிகாவை கூப்பிட்டு அவள் வரலன்னு சொல்லிட்டா. அப்போ கூட நான் நம்ம ஃப்ரெண்டு ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நான் வந்தேன். அந்த கார்த்தியா மறந்துட்டேன். லீவு போடுறேன். என்ன தாண்டா ஆச்சு? டேய் டேய், எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்கடா. ஏன்டா அழுகுற? சலிச்சுட்டே கேட்குறேன், நல்லா கேளு. நீ காட்டி தங்கம், என்னடமா ஆச்சு சொல்றீங்களா? கொஞ்சம் மூடிட்டு சொல்றியா இல்லை நான் கிளம்பிட்டா? மூடிட்டு எப்படி சொல்ல முடியும்? உன்ன சொல்கிறேன். எங்கள் எதிர் வீட்டில் ஒரு அழகான பொண்ணு இருக்கான்னு சொல்லியிருக்கல, அவளை பற்றி கவிதையெல்லாம் எழுதியிருக்கல. ஆமாம், அது கவிதையா இல்லை கட்டுரையானே தெரியாதே. செருப்பு பிஞ்சிரும். இன்னைக்கு காலையில் எப்படியாவது அந்த பொண்ணுகிட்ட உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிடலான்னு வீடு சந்து பந்தெல்லாம் தேடி பொறுக்கி அவளுக்காக நடந்தே ரோசம் வாங்கி கொடுக்க போனா கொடுத்தியா? அவ கொடுத்துட்டா. ஓ, அதை பேச பேச ஆனந்த கண்ணீரா? ஓகே ஓகே. மண்ணாங்கட்டி, இன்னைக்கு ஏதோ ரக்ஷா பந்தனாமே, கையில் கயிறை கட்டி விட்டு பேப்பரை கையில் கொடுத்துட்டு வரனான்னு சொல்லிட்டு போயிட்டா. இப்போ எதுக்கு அசிங்கமாக பல்ல காமிச்சிட்டு இருக்க? இல்லடா, முன்னால எப்பயாவது அசிங்கப்படுவேன், இப்போ அசிங்கம் மட்டும்தான் படுற. பொடி, உங்ககிட்ட போய் சொன்ன பாரு. டேய் கார்த்தி, நில்றா. போடி. நில்றா. அட போடி மாடு, நில்றா. சின்ன வயசுலேருந்து நீ நானும் க்ளோஸ், கூடவே இருக்க. நீயாவது புரிஞ்சுப்பேன்னு சொல்லி உன்கிட்ட சொன்னேன், இப்போ நீயும் சிரிக்கிற. அப்படியெல்லாம் இல்லை, நீ ரொம்ப ஃபீல் பண்ண. இப்படி பண்ணாது கொஞ்சமாக சிரிப்பேன் தான் அப்படி பண்ணேன். அரை லூஸு. இருந்தாலும் அந்த பொண்ணு பண்ண தப்பே இல்லை. இங்கே பாரு, இந்த பொண்ணுங்களை நம்பவே கூடாது, அதுவும் பார்த்து பார்த்து சிரிக்கிற பொண்ணுங்களை நம்பவே கூடாது. லூஸு, எல்லா பொண்ணுங்களும் பார்க்கறனால பசங்க லவ்னு புரிஞ்சுக்கிறதுலே தப்பு இல்லை. ஜஸ்ட் பார்த்த உடனே லவ்னு பசங்க நிற்கிறாங்க அப்படின்னு பொண்ணுங்க யோசிக்கிறதுலே தப்பு இல்லை. இதெல்லாம் ஒருத்தர் மேலே வர அட்ராக்ஷன். அந்த ஃபீல் யார்கிட்ட இருக்கோ அவங்கக்கிட்ட உண்மையான லவ் இருக்கும். நம்பு கார்த்தி, நம்பு. நம்பிக்கை தான் வாழ்க்கை. சரி, நம்புறேன். டேடே, என்னடா பண்ணுற? தூக்கி போட போகிறேன். அந்த லெட்டர் உனக்காக வந்தது, கொடு படிப்போம். வேணாம். அண்ணா, 2 monthsக்கு முன்னாடி என்னோட அண்ணன் ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான். எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் உங்களை பார்க்கும்போது என் அண்ணாவை பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் தினமும் பார்த்து சிரிக்கிற அந்த சிரிப்பு எங்கள் அண்ணனை திரும்ப கொண்டு வந்துருச்சு. உங்கள் சிரிப்பு பெரிய கான்ஃபிடென்ஸையே கொண்டு வந்துருச்சு. அவன் உன்னை எப்போயுமே சொல்லுவான், கீப் ஸ்மைலிங் அண்ட் பிரைட்னிங் சம்வன்ஸ் டேன்னு. இதை பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு நீ தினமும் ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுத்துருக்க பாரு. கார்த்தி, உன்னை சுற்றி இருக்கவங்க கொஞ்சம் பேர்த்தோட சந்தோஷத்தை அவங்க உனக்குள்ளே தேட ஆரம்பிச்சிட்டா காதல் யார் மேலே வேணாலும் வரும். அது காதல் இல்லாமல் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும். சூப்பர் இல்லை? சரி, எல்லா பொண்ணுங்களையும் சொன்னல, நானும் பொண்ணு தான், எனக்கும் கோவம் வரும். அடப்போடி வேற. வந்தா கேஎஃப்சி கூட்டிகிட்டு போவேன். ஏய் நில்றா, நானும் வரேன். அங்கெல்லாம் அனிமல்ஸ் நாட்டு விளையாடாமா.